வெரி குட் சிவா. இவ்வளவு சின்ன ஊர்ல ஒரு அருமையான கிளினிக் கட்டிருக்க. இதே மாதிரிதான் அமெரிக்காவிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாதிரி கிளினிக்ஸ் கட்டி தள்ளி இருக்காங்க. சிவா, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன வைத்தியமா பண்றாங்க? எல்லாம் பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க, அதுவும் டாலர்ஸ்ல. ஸ்டாப் 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 ஸ்டாப், கொஞ்சம் இருமா. ஆமா, நீ லட்சுமி தானே? ஆமா. சிவா, இந்த பொண்ணு இங்க வேலை பார்க்கறாடா? ஆமா, ஹானரி ஜாப். நீ போமா, வாங்க. சிவா, இந்த பொண்ணு நல்ல கடையா இருக்கா. அப்போ இங்கேயும் வேலை பார்க்கறா, நம்ம வீட்லயும் இருக்கா. நம்ம வீட்டுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவளை பத்தின எல்லா விவரங்களையும் டீட்டெயிலா சொல்றேன், உள்ள வாங்க. ஓகே. ஜானகி, 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 அந்த லட்சுமி பொண்ணுக்கு என்ன வியாதி, எப்படி ஏற்பட்டதுன்னு எல்லாம் சிவராம என்கிட்ட விவரமா சொல்லிட்டான். நான் சொன்னேன், அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சிவனேன்னு இரு, நான் ட்ரீட் பண்ணி சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவன் என்ன ஏற இறங்க பார்த்தான். அப்ப நான் சொன்னேன், சிவராமா, அமெரிக்காவில 30 வருஷமா ஒரு நாளைக்கு 2 ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அதனால தைரியமா இரு அப்படின்னு. அப்புறம்தான் அவன் தைரியமா சரின்னு சொன்னான். ஜானகி, நாளைக்கே நான் லட்சுமி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பேன். அவளுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோ? ஆமா, அவ மூளையை கட்டி தனியா வச்சிருப்பேன். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மனோதத்துவ முறையில செய்ய வேண்டிய வைத்தியம். இதெல்லாம் தேவையா? எதுக்கு அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து அவளையும் குழப்பி நாமளும் குழம்பணும்? பேசாம அப்படி விட்டுட்டா? நோ 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 நோ. இந்த மாதிரி வியாதி எல்லாம் வைத்திய சாஸ்திரத்துக்கே பெரிய சோதனை மாதிரி, ஒரு சேலஞ்சு. நாம ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அதுல நமக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட். டாக்டர், டாக்டர், டாக்டர். ஏன் டாக்டர், நான் 3 தடவை கூப்பிட்டேன், நீங்க எதை பார்த்து மெய்மறந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு டாக்டர். லட்சுமி, இனிமே நான் எந்த ஓவியம் வரைஞ்சாலும் அது அழகா தான் இருக்கும். நான் எதை வரைஞ்சாலும் அது உருவம் தானே வருது. நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் டாக்டர். ஆனா என்ன ஆனா? இந்த அதிர்ஷ்டம் நீடிக்குமானதான் பயமா இருக்கு. திடீர்னு உனக்கு ஏன் சந்தேகம்? டாக்டர் மாமா எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாரு. எனக்கு எதுக்காக பழைய ஞாபகம் வரணும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அது தேவைதானா? டாக்டருங்கிற முறையில எனக்கு தேவை. இதுல மாமா வெற்றி அடைஞ்சா வைத்தியத்துறைக்கே அது பெரிய சாதனை இல்லையா? உங்க சாதனைக்கு நான் தானே கிடைச்சேன். ஆமா லட்சுமி, என் வாழ்க்கைக்கே நீதான் கிடைச்சிருக்க, என் சந்தோஷத்துக்கே நீதான் கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு சகலமும் நீதான். டாக்டர், ஆயிரம் சுகம் தேடி வரும் முகம் தேவி முகமோ, இளமை பாடும் காதலின் கதை நான் எழுதும் கவிதை வந்ததோ. ஆயிரம் சுகம் தேடி வரும் முகம் தேவன் முகமோ, இளமை பாடும் காதலின் கதை நீ எழுதும் கவிதை வந்ததோ. உன் நெஞ்சில் நான் வந்து உட்கார்ந்த போது உள்ளத்தில் முன்பாரம் பின்பாரம் ஏது? பூச்செண்டு போல் என்னை நீ தீண்டும் நேரம் சூடான தேகத்தில் சேரும் ஈரந்தான்.
ராகதேவன் கோவில் மணிகளில் சூடும் காதல் கிரீடம் நீயோ நீவலை விழியோ ஆஹா ஆயிரம் சுகம் தேடி வரும் முகம் தேவன் முகமோ இளமை பாடும் காதலின் கதை நான் எழுதும் கவிதை வந்தது பாதம் வந்து போகும் வழிகளில் பூவில் வாதை போடலாமா கைகள் வந்து காக்கும் இடங்களை நானும் இங்கு பார்க்க வேண்டும் தேன்மழை விழுமோ ஆஹா ஆயிரம் சுகம் தேடி வரும் முகம் தேவன் முகமோ இளமை பாடும் காதலின் கதை நான் எழுதும் கவிதை வந்தது வந்ததோ லா லா லா, லா லா லா, லா லா லா, லா லா லா, லா லா லா. லா லா. சேகர், நான் இன்னைக்கே புறப்பட்டு மெட்ராஸ் போறேன். டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிய 4 நாள் ஆகும். மெட்ராஸ்ல எங்க தங்குறங்கிற விவரத்துக்கு நான் ட்ரங்க் கால் பண்றேன். அது வரைக்கும் இந்த கிளினிக்கை உங்க பொறுப்புல படிச்சுட்டு போறேன். எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட் மிஸ்டர் நரசிம்மனை டே நைட்னு பார்க்காம நீங்களே பர்சனல் அட்டன் பண்ணுங்க. டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே டாக்டர். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே அந்த பொண்ணுக்கு ஜாதகம் கிடையாதுன்னு. ஜாதக பொருத்தம் எதுக்குமா? மன பொருத்தம் தான் சரி. ஆமாங்க, அவங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம தீர்காயுசா இருக்கணும். இந்த மாசத்துலயே நிறைஞ்ச நாளா ஒரு முகூர்த்தம் பாருங்களேன். பேஷா பாத்துறேன். ஆமா, வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். என்ன தம்பி அதுக்குள்ள புறப்பட்ட? ஆமாமா, இப்ப புறப்பட்டா தான் கோயம்புத்தூர் போய் கரெக்ட் டயத்துக்கு ஃபிளைட் பிடிக்க முடியும். ஆமா, மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்க போற? கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு 2 நாள் ஆகும். முடிஞ்சா வந்துடுவேன். வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, தம்பி விட்டு வந்துடுறேன். ஆ, வாப்பா. ஹலோ லட்சுமி. டாக்டர், மெட்ராஸ்க்கு எப்போ? போய்கிட்டே இருக்கேன். போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் வந்துடணும். கண்டிப்பா. இன்னைக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பேன். தைரியமா இரு. சிவராமா, நீ வேணா பாரு, நீ ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள லட்சுமிக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின பூர்வ ஜென்மம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட போது. எல்லா ஜென்மத்தையும் உங்ககிட்ட அர்ப்பணிச்சுட போறா. என்ன இருந்தாலும் நீங்க அமெரிக்கன் ரிட்டர்ன் கேட்கணுமா? ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன் மாமா. ஓகே. பிறவி முழுதும் நீயே சொந்தம், எனது இசையில் நீதான் சந்தம், உறவில் வளரும் வாழ்வின் பந்தம், உயிரில் கலந்து நான் பாடும் கீதம் தேடும், இதயம் முழுதும் உனது உருவம் மறைந்தே தன கோவிலில் நினைவுகளால் வணங்குகிறேன்.
லைட்ஸ் ஆன். ஏங்க இதுதான் உங்க வீடா? என்னது? இது நம்ம வீடு. நம்ம வீடு. I think I am in time. எஸ், இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் என்ன ப்ரோகிராம்? உங்களுக்கு ஐட்னரி அனுப்பலையா? அனுப்பிப்பாங்க, எங்காவது மிஸ் ஆயிருக்கும். சரி வாங்க, போகும்போது கார்ல உங்களுக்கு ப்ரோகிராம் சொல்றேன். பை த பை, இஃப் யூ டோன்ட் மைண்ட், போற வழியில என் பேஷண்ட் ஒருத்தர் பார்க்கணும். ஓ ஷூர். வாங்க. Please. Come in. Good morning, Mr. Sudhakar. This is my doctor friend. Hello. Good morning. குட் மார்னிங். இவ்வளவு காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே? என்னால நிறுத்த முடியல டாக்டர். நோ சுதாகர், நீங்க குடிக்கிறத அடியோட நிறுத்திடணும். இல்லன்னா உங்க ஹெல்த் ரொம்ப மோசமாயிடும். உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஐ டோன்ட் கேர் டாக்டர். ஐ டோன்ட் கேர். நான் எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்த ஒருத்தியும் என்னை விட்டுட்டு போயிட்டான். உயிரோட நான் அவளை இழந்துட்டேன் டாக்டர். சாரி, என்னால் நிக்க முடியல டாக்டர். நான் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றத கேளுங்க சுதாகர். டாக்டர் பாருங்க, என் மனைவி எவ்வளவு அழகா இருக்கான்னு. என் பவித்ராவை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன் டாக்டர். அவளும் என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்தா. ஆனா அவ இன்னைக்கு என்னை விட்டுட்டு எங்கேயோ தூர விலகி போயிட்டா. நான் செஞ்ச பாவம், அவளுக்கு ஏதோ விபத்தா, தலையில அடிபட்டுதான், பழசையெல்லாம் மறந்துட்டா. நான் அவ எதிரில் போய் நிக்கிறேன் டாக்டர். என்ன அவளால புரிஞ்சுக்க முடியல. நான் யாருன்னே அவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல டாக்டர், அவளுக்கு கல்யாணம் ஆக போதான். ஓகே ஓகே, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அதை நான் தடுக்க விரும்பல. ஆனா கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைய, சித்திரவதைய என்னால தாய்க்க முடியல டாக்டர், தாய்க்க முடியல. அதுக்காகத்தான் நான் குடிக்கிறேன். நான் குடிச்சு குடிச்சு இப்படியே சாகணும் டாக்டர். என்ன அவளை என்னால மறக்க முடியல. போதும் சார், தயவு செஞ்சு நிறுத்திக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ வெரி மச். God bless you, பவித்ரா.
God bless you. பார்த்து மெதுவா. ஐயா Leave me, please. I'm all right. I'm all right. I'm all right. ராஜா, நான் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன உலுக்கடிச்சு. நீங்க ஏன் டாக்டர் உணர்ச்சி வசப்படுறீங்க? கான்ஃபரன்ஸுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம்.